2027ஆம் ஆண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இல்லாத நகரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தில்லி காவல்துறை வந்து திட்டமிட்டிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும், அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாஷா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2022லேருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் தோராயமாக ஒரு 41,395 கிலோ போதைப் பொருளானது எரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த நாஷா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2020ஆம் ஆண்டுல 2020 ஆகஸ்ட் 15 தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நாஷா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம், அதாவது போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிக்கிறது, இந்தியாவை வந்து போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. எத்தனை மாவட்டங்கள்ல இதை தொடங்கினாங்க அப்படின்னா ஒரு 272 மாவட்டங்கள், அதாவது இந்த போதைப் பொருள் அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாவட்டங்களை தேர்வு செஞ்சு அந்த மாவட்டங்கள்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, 272 மாவட்டங்கள்ல. நெக்ஸ்ட் மனாஸ் போர்ட்டல், இது எதுக்காக, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2025 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மனாஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னா இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக இந்தியாவுடைய நடவடிக்கைகளில் மக்களும் பங்களிப்பு அளிக்கணும், அவங்களுடைய பங்களிப்பை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனாஸ் போர்ட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா 1933 அப்படிங்கிற ஒரு எண் கொடுத்துருக்காங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் தொடர்பாக ஏதேனும் விஷயங்கள் அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு தெரியுது, அதை பற்றி அவங்க புகார் அளிக்கணும் அப்படின்னா 1933 அப்படிங்கிற உதவி எண் மூலமாக போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை வந்து அவங்க அதில் புகார் அளிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மானஸ் போர்ட்டல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மத்திய உள்துறை அமைச்சகத்தினால தொடங்கப்பட்டது.